ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா என்னை மரணிக்க செய்து விடுன்னு கேட்கவே கூடாது. எவ்வளவு துன்பங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதிகபட்சமாக நம்ம என்ன கேட்கலாம்னு கேட்டா, இறைவா நான் வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் வாழவை, நான் சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், இப்படிதான் கேட்கணுமே தவிர எனக்கு சாவ கொடுத்தோன்னு கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. அவர் ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி நோயிலே கடந்து மெலிஞ்சு போயிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இப்ப இந்த கதிக்கு நீ ஆளா இருக்கிறிய, நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட ஸ்பெஷல் துவா எதுவும் செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், ஆமா ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன துவா? அவர் சொல்றாரு, இறைவா என்னை நீ மறுமையில தண்டிக்கிறதா இருந்தா அது அங்க தண்டிக்கிறதுக்கு பதிலா இங்கேயே மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துரு. இவர் கேட்கிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறாரா, உடம்பு சரியில்லாம போனோம்னு பாக்குறாரு, நம்ம மௌத்தா போயிருவோம், மௌத்தா போன பிறகு அங்க வச்சு எல்லாம் நம்மளை தண்டிச்சான்னு சொன்னா நமக்கு தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது பூரா இங்கே கொடுத்துரு, எவ்வளவு வேதனைனாலும் நான் இங்க வாங்கிக்கிற தயாரா இருக்கிறேன், எனக்கு அங்க எந்த தண்டனையும் கொடுக்காது, இதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியப்படாது கேட்டு, சுப்ஹானல்லாஹ் என்ன துவா செஞ்சு விட்டேன், இப்படியா துவா செய்யறது சொல்லிட்டு சொல்றாங்க, லா துதீகுஹு அது உனக்கு முடியாது, அங்க கொடுக்கிற தண்டனை இங்க கொடுத்தா எவனுக்காக தாங்க இயலுமா, அங்க கொடுக்கிற தண்டனை தாறுமாற பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இங்க கொடுத்தால் உனக்கு தாங்க இயலுமா, அப்படி கேட்காதமா. எப்படி கேட்கணும், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார், நீ கேட்கிறதா இருந்தா இப்படி கேளு. எப்படி கேட்கணும், இறைவா இந்த உலகத்துல எனக்கு நல்லதத்தா அங்கேயும் நல்லது, அப்படி கேளு. அங்க தர்றதா இருந்தா இங்க தந்துருன்னு கேட்கறது என்னமோ அல்லாஹ்வுடைய கருணையை நீ எதிர்பார்க்காத மாதிரி, கருணையை நம்பாத மாதிரியா நீ பேசுற. அங்கேயும் தண்டிக்காம இங்கேயும் தண்டிக்காம அல்ல இருக்க மாட்டானா? அவனுடைய கருணை எப்படி கேட்கணும், அங்கேயும் எனக்கு நல்லது கொடு இங்கேயும் நல்லது கொடு, ஓகேனா அஸாபன்னார் நரக வேதனையை விட்டு என்னை காப்பாத்து, இப்படி இந்த மூணு தான் கேட்கணுங்கிறாங்க. தௌபா தான் செய்யணுமே தவிர அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர அவன்கிட்ட கெஞ்சத்தான் வேணுமே தவிர அங்க மிதிக்கிறதுக்கு போல இங்க மிதின்னு கேட்க கூடாது. அதான் இந்த மாதிரி ஆகிவிட்டான் உன்னைய, எலும்பு தோலுமா இருக்கிறிய, அதுக்கு என்ன காரணம், நீ என்ன இப்ப கேட்டு வாங்கியிருக்கிற, நீ இப்ப திருந்தலன்னு வை, இன்னும் அல்லாஹ் போட்டு மிதிச்சாண்டா இதை விட மோசமாயிரும் நிலைமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க. இதை அவர் கேட்க ஆரம்பித்த உடனே ஷஃபாஹுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்கி விட்டான் என்று சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 4853வது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மரண அவஸ்தை நேரங்களில நம்ம தடுமாறிடக்கூடாது, இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை தப்பு தப்பா என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது.